போனா எந்த தெய்வத்தை நாம பார்க்கும் போது கையெடுத்து கும்பிடுவோம். ஆனா விநாயகரை பார்த்தா மட்டும் உடனே அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவோம்? 5 முறை கொட்டி அடுத்துதான் என்ன பண்ணுவோம்? தோப்பு கரணம் போடுவோம். நாமெல்லாம் தோப்பு கரணம் போட்டிருக்கோம். எங்க போட்டிருக்கோம்? ஸ்கூல்ல போட்டிருக்கோம். வீட்டு பாடத்தை மறந்துருக்கோம், நோட் புக்கை மறந்துருக்கோம், போடுறா தோப்பு கரணம் பாங்க. அந்த தோப்பு கரணம் போடும்போது என்னன்னா அதுக்குள்ளேயும் விஷயம் இருக்கு, சும்மா கிடையாது. இந்த காதை இந்த கையில பிடிச்சுக்கணும், இந்த காயா காதை இந்த கையில பிடிச்சுக்கணும். இந்த 2 பக்கம் 2 நாடி இருக்குது, சூரிய நாடி சந்திர நாடி. அந்த 2 நாடியை பிடிச்சி வலதையை மாத்தி இடதையை மாத்தி பிடிச்சி இழுத்து தோப்பு கரணம் போட்டோம்னு வச்சுங்க, நம்முடைய சுழுமுனை நாடி அத்தனை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்முடைய ஞாபக சக்தி குறையாம இருக்கும். அதுக்காக தான் காதை பிடிச்சி தோப்பு கரணம் போற